பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 30/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை தசமி. காலை 7:53 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் பரணி. நாளை காலை 3:46 வரை, பின்பு கார்த்திகை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் எண்ணியதை ஈடேறக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து புதுப்பொலிவுடன் திகழக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறந்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஊதா. ரிஷபராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து நல்ல லாபங்களை காண்பீர்கள். நீண்ட நாளைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகக்கூடும். பயணங்களால் ஆதாயம் அடையக்கூடிய சிறந்த நல்ல நாளாகவும் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று வந்து சேரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைத்த வண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சகோதர வர்க்கத்தின் உதவிகளால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முடிவுகளை எடுத்து ஆதாயங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மன நிறைவான புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அனுகூலத்தால் ஆதாயங்களை காண்பீர்கள். பெற்றோரின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். நீண்ட தூர பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றி மன நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து அனுசரித்து நடப்பதால் நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தொழில் புரிபவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு எண்ணியது ஈடேறக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் பாராட்டுக்களை பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் அனுசரிப்பும் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். எண்ணியது ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருந்து வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் மன நிறைவை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் அடர்பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உடல் நலத்தில் சற்றே அக்கறை தேவைப்படும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். போதுமான வருமானம் மன நிறைவையும் மன நிம்மதியையும் தரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். திருமண பருவத்தினருக்கு மனதிற்கேற்ற வரன்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். செய்யும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு. மகர ராசி அன்பர்களே, தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிம்மதியை தரக்கூடும். தாயாரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். செய்யும் தொழிலில் சீரான லாபங்களை காண்பீர்கள். திருப்திகரமான பண வரவு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும். குழந்தைகளின் நலனுக்காக சேமிப்புகளை தொடங்கக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். இதுவரை சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பணவரவு மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி அடைவீர்கள். பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.